வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, எல்லார் நண்பரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆட்டோவில் வந்து இன்ஜின் ஆயில் இல்லை கியர் பாக்ஸ் ஆயில் வந்து அதிகமாக ஊற்றிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் என்னோடய ஆட்டோவிலேயே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணேன், இன்ஜின் ஆயிலையும் கியர் பாக்ஸ் ஆயிலையும் அந்த லெவலோட கொஞ்சம் மேலேயே ஊற்றி வச்சுருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். போயிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இன்ஜின்லேருந்து ஆயில் லீக் ஆகிருந்துச்சி. பார்த்திங்கன்னா இன்ஜினில் எந்த இடத்துல ஆயில் லீக் ஆகிருந்துச்சின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆயில் செக் பண்ணுவோம்ல ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கு வழியாக இன்ஜின் ஆயில் லீக் ஆகி கீழே சொட்டி இருந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன்னா, சிரஞ்ச் வச்சு நான் இருக்க இன்ஜின் ஆயிலை எடுத்துட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஓடினோடனே கீழே லீக் ஆச்சா, உடனே எடுத்துகிட்டு அதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த இதை நீங்கள் செய்யாதீங்க. நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுமாரி கியர் பாக்ஸ் ஆயிலாம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் லெவலில் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றினேன். ஊற்றினோன்னு என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்துல கியர் சாப்பிட்டது இதில் லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு, இதுலேயும் லீக் ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு, இதுலேயும் லீக் ஆகிடுச்சு. உடனே நான் அப்புறம் அது ரெண்டையுமே அப்புறம் ஆயிலை குறைச்சிட்டு இது பண்ணிட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ ஆயில் லீக்கேஜ் இல்லை. அதனால் வந்து இன்ஜின் ஆயிலாம் அதிகமாக ஊற்றாதீங்க, அதுமாரி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மேக்ஸிமம் இருக்கிறது கரெக்டாக மேக்ஸிமம்குள்ளேயே வைங்க. தயவு செஞ்சு அதிகமாக ஊற்றிடாதீங்க. நான் ஒரு டைம் ட்ரை பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் தூரம் தான் போனால் அதுக்கே ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிட்டு, இன்ஜின் ஆயிலும் கியர் பாக்ஸ் ஆயில் லீக் ஆச்சு. அதனால் கரெக்டாக எடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஆயில் வந்து ரொம்ப ஊற்றிட்டோன்னா எப்படி எடுக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.